நாம் தேட வேண்டியவைகளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு வசனத்தை நாம் படிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏசாயா 1:17 படிங்க. ஏசாயா 1:17. நன்மை செய்யும்படிக்கு நியாயத்தை தேடுங்கள், கொஞ்சம் பகுத்து பகுத்து படிக்க கூடாது, அப்படியே அடியா அடிச்சு முடிச்சு தள்ளிடணுமா? நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். அல்லேலூயா. என்ன செய்யணும்? நியாயத்தை தேடணும். என்னத்தை தேடணும்? நியாயத்தை தேடணும். பாஸ்டர் சொல்றதுல எது நியாயம், பைபிள்ல நாம படித்ததுல எது நியாயம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நமக்கு ரட்சிக்கப்பட்டப்ப ஆண்டவர் நியாயமான பாதைகளை காட்டினாரா இல்லையா? அந்த நியாய வழிகள் எவைகளெல்லாம், அதை நாம் விட்டுவிடக்கூடாது, விட்டு விலகக்கூடாது, மறந்து விடக்கூடாது என்று சொல்லி அந்த நியாய வழிகளை, அந்த நியாயமான பாதையை, அந்த நியாயத்தை நீ எப்போதும் தேடுகிறவனாயிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நியாயங்கட்ட வாழ்க்கை வாழுகிற விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் நிறைய பெருகிட்டாங்க. எதுலையுமே நியாயம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய கன்வென்ஷன் நடக்குது. பாஸ்டர், அந்த சபையினுடைய பாஸ்டர் கன்வென்ஷன் நடத்துறார். வாரத்தோடு ஜெபித்து கன்வென்ஷன் நடத்துறார். அந்த இடைப்பட்ட நேரங்கள் எல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியில இந்த கன்வென்ஷனுக்கு வந்த ஸ்பீக்கர், அதாவது கன்வென்ஷனுக்கு வந்த பிரசங்கியார், அவர் சாப்பிட வேண்டிய நேரத்துல போனார். பாஸ்டருடைய மூத்த மகனை காணும். 2வது நாள் மீட்டிங்ல பார்த்தார், பாஸ்டருடைய மூத்த மகனை காணும். 3வது நாளும் ஞாயிற்றுக்கிழமை, அப்பையும் பார்த்தாரு, பாஸ்டருடைய மகனை காணும். ஆராதனையெல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் சாப்பிடுற நேரம் பார்த்து டபார்னு வந்துட்டான். டபார்னு வந்து டக்கு டக்குன்னு எல்லாம் வந்து, அங்கிள் நல்லா இருக்கீங்களா அங்கிள், நீங்க தான் வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்படி இப்படின்னு நட்டுறான். அப்ப அவர் கேட்டாரு, என்றா 3 நாளா பாக்குறேன், 3 நாளா உன்னை காணோம், எங்க போயிட்ட? பாஸ்டர், எங்க சபை, எங்க பாஸ்டருடைய, எங்க அப்பா சபைக்கெல்லாம் நான் வர்றதில்லை, இப்போ நான் வேற ஒரு சபைக்கு போறேன். இவரு அப்படி போடாத, துணி இப்படி போடாத, இந்த மாதிரி முடி நீளமா வைக்காத, அப்படி வைக்காத, இப்படி வைக்காத, நகை போடாத, இதெல்லாம் சொல்லி இருக்காரு. எவன் பாஸ்டர் இவர்கிட்ட வந்து மாற்றுறது? அதனால நான் வேற ஒரு சபைக்கு போறேன். அங்க துணி போட்டிருந்தாலும் கேட்க மாட்டாங்க, போடாட்டாலும் கேட்க மாட்டாங்க. அப்படியே எல்லாரும் சேர்ந்து நாங்கெல்லாம் ஆராதிப்போம். நான் அப்போ அந்த பிரசங்கியார் சொன்னாராம், மொத்தமா எல்லாம் ஒன்றும் போடாம என்ன செய்யுங்க, அப்படியே சேர்ந்து நீயும் உங்க பாசம் சேர்ந்து நரகத்துல இறங்குங்க. என்ன அங்கே அப்படி சொல்றீங்க? ஆமாப்பா, நீ சொகுசா நோவாம வாழணும்னு போறல்ல, கண்டிப்பா நீயும் உன்னை ஆதரிக்கிற பாசம் சேர்ந்து எங்க போறீங்க? நரகத்துல இறங்க போறீங்க. நியாயத்தை தேடக்கூடாது, எப்படியும் வாழணும். நான் என்ன சொல்ல உங்ககிட்ட, உங்களை என்ன கண்ணே மணியன்னு பாராட்டினா கூட நீங்க எனக்கு என்ன செய்வீங்க? நாம போடத்தான் செய்வீங்க. உங்களை நான் நல்ல செழிப்பா பாராட்டி பிரசங்கம் பண்ணாலும் எனக்கு நல்ல பேர் கிடைக்காது. உங்களுக்கு சத்தியத்தை கடிந்து கொண்டு சொன்னாலும் நீங்க மாற மாட்டீங்க. ஏன்னா முரட்டு தோல் உள்ளவர்கள், பைபிள்ல எழுதியிருக்கு. அல்லேலூயா. சிவிங்கி தன் புள்ளிகளையும் எத்தியோப்பியன் தன் தோலையும் மாற்றக்கூடுமானால் தீமை செய்ய பழகினவன் தன்னை மாற்றக்கூடும். நீங்க எல்லாம் தீமை செய்ய பழகிட்டீங்க. சிவிங்கி புள்ளியும் மாறாது, எத்தியோப்பியனுக்கு தோலும் மாறாது. அந்த மாதிரி நீங்க இருக்காதீங்க. தயவு செய்து நல்ல சத்தியத்தை கேட்டுவிட்டு காதுல விட்டு போவாத. தயவு செய்து சொல்றேன், சத்தியத்தை சிந்தி வீட்டுல போய் புருஷன்மாரெல்லாம் பொண்டாட்டிட்டு போய் என்ன சொன்னாருன்னு கேட்கணும்.
பொண்டாட்டிமார்கள்லாம் புருஷங்கிட்ட போய் என்ன சொன்னாருன்னு கேட்கணும். எந்திரிக்கிறீங்க? பயந்துட்டேன் நான். இப்போ அவர் பாட்டுக்கு எந்திரிக்கிறாரு. அல்லேலூயா. எல்லாரும் போய் கேளுங்க என்ன சொன்னாருன்னு. என்ன செய்யணும்? எதை தேடணும்? நியாயத்தை தேடு. அல்லேலூயா. நியாயத்தை தேடு, நீதியை தேடு, பரிசுத்தத்தை தேடு, மேல சொன்னதையெல்லாம் தேடு, தேடக்கூடாதத தேடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குடிகாரர் இருந்தார். அவர் சபையில இருந்தாலும் 12 மணிக்கெல்லாம் அவருக்கு சுதி ஏறிடும். எதை தேட ஆரம்பிச்சிருவாரு? ஒரு பாட்டில தேட ஆரம்பிச்சிருவாரு. அவரு ஏற்கனவே டவுசருக்குள்ள பெரிய டவுசரா போட்டிருப்பாரு போல. இப்ப இந்த வயசான ஆட்கள்லாம் டவுசர் போட்டிருப்பாங்க பாத்துருக்கீங்களா? இந்த பெரிய டவுசருக்குள்ள ஒரு வாட்டர் பாட்டில சொருகிட்டு வருவாரு போல. அப்படியே பயங்கரமா ஆராதிப்பார், பாட்டெல்லாம் பாடுவார், கையெல்லாம் தட்டுவார். கரெக்டா 12 மணி ஆன உடனே எந்திரிச்சு டக்குன்னு வெளியில டபக்குன்னு பாட்டில திறந்து பாத்ரூம்குள்ள நின்று கடன்னு ஊத்திட்டு நல்லா மூடி பாட்டில யாரு வச்சான்னு தெரியாம வச்சுட்டு வந்துடுவார். அல்லேலூயா. ஒரு நாள் இவர் அந்த மாதிரி பாட்டில என்ன செஞ்சிருக்கிறாரு, டவுசர் பாக்கெட்ல சொருகிருந்துருக்கு. அது இவருக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா வலிக்கிறது. வலிவி 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 மேல டபக்குன்னு ஒரு பாட்டில் இவருக்கு தெரியல. ஆனா பாட்டில் கீழே விழுந்துருச்சு, பாயில விழுந்துருச்சு. உடனே பக்கத்துல இருந்தவன், பரவாயில்லையே ஆண்டவர் வாக்கி பண்றாருன்னு அவன் எடுத்துட்டான். அங்க இன்னொரு குடியார் இருந்திருக்கு. அல்லேலூயா. இன்னொரு குடியார் அங்க இருந்திருக்கு. இவர் கடைசியில 12 மணி ஆன உடனே சுதி ஏறிச்சு, தடவுறாரு. சொல்றானா, ஏசப்பா எடுத்துட்டாரா? ஏசப்பா எடுத்துட்டாரா? அல்லேலூயா. தீமை செய்ய பழகினவன் தீமை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். நான் சொல்றேன், எல்லாமே ஒரு நாள் வெளியரங்கமாக ஆண்டவர் நியாய தீர்ப்புல கொண்டு நிறுத்த போறார். நீ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சகோதரிகளே எல்லாரும் கவனிங்க. நீ என்னென்ன உலகத்துல பண்ணிக்கிட்டு இருக்க? ஆண்டவருக்கு விரோதமா ஆண்டவரை மறந்து ஆண்டவரை விட்டுட்டு சபைக்கு வர்ற, ஆனா சபைக்கு வந்தாலும் ஆண்டவரை மறந்துட்டு சபைக்கு வர்ற, அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கன்னா ஆண்டவர் சீக்கிரத்துல நீ யாருங்கிறத விசாரிக்க வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம படிப்போம். எரேமியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. எரேமியா 5:1. எரேமியா, நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ? என்று சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ? எருசலேமின் தெருக்களிலே தெரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதியிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். கேட்டவரம்பாளையத்துல ஊர் ஊரா தேடு, சத்தியத்தை தேடுறவன் எங்க இருக்கான்னு பாரு. சத்தியத்தை தேடுறவனை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா உனக்கு நான் இந்த ஊருக்கே மன்னிப்பு தரேன். இந்த கேட்டவரம்பாளையத்துக்கு மன்னிப்பு தரேன். இந்த கேட்டவரம்பாளையத்துல சுத்தி சுத்தி பாவம் செய்து கொண்டு விபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணி வாழ்க்கை கெட்டு போறதை குறித்து கவலைப்படாமல் குடிச்சு வெறிச்சு தன்னுடைய சரீர அவயவங்கள் கெட்டு போறதை குறித்து எந்த விதமான கவலையும் இல்லாம தேவனை தேடாம அநியாயமா அக்கிரமா நடக்கிறான். அவன் தான் அதிகமா இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, வீதியில திரிந்து சத்தியத்தை தேடுகிறவன் உண்டான்னு கண்டுபிடி. அப்படி நீ கண்டுபிடிச்சிட்டா நான் உன் கேட்டவரம்பாளையத்துக்கே மன்னிப்பு தரேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் கேட்கிறேன், சத்தியத்தை தேடுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒருத்தரும் கிடையாது. சத்தியத்தை தேடுறவங்க ஒருத்தரும் கிடையாது.
சத்தியத்தை சார்ந்து இருக்கிற ஆசீர்வாதம், சத்தியத்தை சார்ந்து இருக்கிற சில நன்மைகள், சத்தியத்தை சார்ந்து போகிற ஜெபம், சத்தியத்தை சார்ந்து போகிற சில ஆராதனைகள், இதைத்தான் நம்ம பண்றோமே தவிர டைரக்டா சத்தியம் என்பது என்ன, சத்தியத்தின் வழியில நாம நடக்கணும், சத்தியம்தான் நம்மளுக்கு என்ன செய்யும், பரலோகத்தில் கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சத்தியத்தை தேடுகிற மக்கள் உண்டா? சிபிஎம் சபையில கூட கிடையாது. அல்லேலூயா. அவனும் ஆரம்ப காலங்கள்ல நல்ல முந்தனைய தலைமுறைகள் ஆரம்ப காலங்கள்ல சத்தியத்தை நல்லா சொன்னவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. இப்ப எல்லாம் நீ எப்படி வேணாலும் வா, ஆனா வெள்ளை துணியை மட்டும் கட்டிக்கணும் வா. அல்லேலூயா. பாக்குற அந்த இரும்புலியூர்ல பாருங்க, அந்த இது போடுறான், வீடியோ போடுறான். இரும்புலியூர்ல ஆயிரக்கணக்கான ஜனம், அந்த பக்கமும் மண்டபம், இந்த பக்கம் மண்டபம், நீட்டு 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 ஒருத்தன் சொல்றான். அதுல இருந்து யாராவது வேன்ல வந்தீங்கன்னா, வேனை நிறுத்துற இடத்துல இருந்து உங்களை கன்வென்ஷன் கிரவுண்டுக்குள்ள கொண்டு போய் விடுறதுக்கும் ஒரு வேன் இருக்கு, அதுல ஏறித்தான் அங்க வந்தாகணும். திரும்ப நீங்க வேனுகிட்ட போய் உங்க வேனை எடுத்துட்டு போகணும்னாலும் அதுக்கு ஒரு கார் விட்டுருக்கான், வேன் விட்டுருக்கான், அதுல ஏறி போய் அங்க போய் வேனை எடுத்துட்டு போகணும். எல்லாம் ஒரே வெள்ளை துணி, ஒரே வெள்ளை துணி, வெள்ளை துணி தான். அல்லேலூயா. எல்லாம் பார்க்கறதுக்கு பளபளன்னு தான் இருக்கு. ஆனா சத்தியத்தை தேடுறவன் எத்தனை பேருங்கிறத ஆண்டவர் ஒரு கேள்வியே கேட்டிருக்காரு. அது எனக்கு மட்டும் இல்ல, இரும்புலியூருக்கும் தான், எல்லா சிபிஎம்முக்கும் தான், எல்லா பெந்தைகோஸ்தைக்கும் தான், ஃபுல் காஸ்பிளுக்கும் தான், எல்லா இடத்துக்கும் தான் கேட்கிறார். சத்தியத்தை தேடுறவன் எத்தனை பெரிய சபையில இருக்கான்? அல்லேலூயா. ஒரு பாஸ்டர்ட்ட 25,000 பேரு. அப்ப ஆண்டவர் ஒரு நாள் கேட்டாராம், அப்பா உன் சபையில எத்தனை பேர்ப்பா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க? ஆண்டவரே ஒரு 12,000 பேர் இருப்பாங்க போல இருக்கு ஆண்டவரே. ஏன்னா ஒரு 25 ஒரு 12,000 இருக்கும்னு கம்மி பண்ணிட்டார். சரி, இதுல எத்தனை பேர் பரலோகம் போவாங்க? எல்லாம் ஒரு 7,000 8,000 பேரு போவாங்க போல இருக்கு ஆண்டவரே. அப்படியாப்பா, இப்ப இந்த சபையில ஒரு 7 பேர் பரலோகம் போவாங்க, அதுல உன் பேர் இல்லைன்னு யார்கிட்ட சொன்னாரா? பாஸ்டர்கிட்ட. அதுல உன் பேரு இல்லப்பா. அப்பதான் அவருக்கு புரிஞ்சிச்சான், கூட்டம் இல்ல முக்கியம், சத்தியத்தை தேடுகிற இருதயம் தான் முக்கியம். அல்லேலூயா. எத்தனை பேர் சத்தியத்தை தேடுறான்? இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இருக்கிற உங்களை கேட்கிறேன், நீங்க எத்தனை பேர் சத்தியத்துக்காக இங்க சபைக்கு வரீங்க? சத்தியத்தை தேடி சபைக்கு வராங்களா? ஏமா என்ன கேக்குறேன் நான், சத்தியம், அந்த சத்தியத்தை தேடி அதை நான் அறியணும், அதை பெற்றுக்கொள்ளணும், அதன் வழியில நடக்கணும், அது சொல்றத கேட்கணும்னு வரீங்க. சந்தேகம் வந்துச்சு பாத்தீங்களா? பாஸ்டர் என்னமோ சொல்றாரு, ஒண்ணு நமக்கு புரியல, எதுக்கு இந்த வம்பெல்லாம்? நம்ம பாட்டுக்கு கையை தூக்காம, கையை அசைக்காம, உடம்ப அசைக்காம, மூஞ்ச அப்படி அசைக்காம, இப்ப மூஞ்ச வேற இப்படி தூக்கி இருக்க சொல்லிட்டாரு, இல்லைன்னா கவுந்து கூட இருந்துக்கலாம். சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்று நீ தேடிப்ப. அப்படி இருந்தா தண்ணீர் பந்தல் தெருவுக்கு மன்னிப்பு, அப்படி இருந்தா கேட்டவரம்பாளையத்துக்கு மன்னிப்பு, அப்படி இருந்தா ஸ்ரீராம்பாளையத்துக்கு மன்னிப்பு, அப்படி இருந்தா மூலகாட்டுக்கு மன்னிப்பு, காந்தபாளையத்துக்கு மன்னிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம படிக்கலாம். ஆமோஸ் 14ஆம் அதிகாரம், ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. ஆமோஸ் 5:14. நீங்கள் பிழைக்கும்படி தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். அல்லேலூயா. என்னத்தை தேடு? தீமையை தேடாத, நன்மையை தேடு.
நான் உனக்கு சொல்றதெல்லாம் நன்மை. அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வசனத்தில் அனுப்பி உனக்கு சொல்லுகிற அத்தனை வார்த்தைகளும் உபதேசங்களும் போதனைகளும் நன்மை. ஆமீன் வராத? ஆமீன் வராதுன்னு ஆமீன் வருது. நீ என்னத்தை தேடாத? தீமையை தேடாத, நன்மையை தேடு. அல்லேலூயா, அல்லேலூயா. எது நன்மை? எது நன்மை? கர்த்தருக்கு பயப்படும் பயமே நன்மை. தீமையை விட்டு விலகுவதே நன்மை. அல்லேலூயா. தேவனுடைய வாக்கு தத்தங்களே நன்மை. நீ நன்மையை தேடனா ஆண்டவர் உன்னோடு இருப்பார். அல்லேலூயா. உனக்கு நன்மை வேணுமா தீமை வேணுமா? அப்ப நீ தேடுறதெல்லாம் தீமையைத்தான் தேடுற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம இந்த காலகட்டங்கள்ல நன்மையை தேடி பழகணும். எது நன்மை? எது நன்மை? தேவன் நமக்கு தந்திருக்கிற அனைத்து வாக்கு தத்தங்களும் போதனைகளும் உபதேசங்களும் நன்மை. அல்லேலூயா. தீமையை தேடாதீங்க, தீமைக்கு இடம் கொடுக்காதீங்க, நன்மையை மட்டும் தேடு. நன்மையை தேடுறது உங்களுக்கு நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு 2 வசனங்களை நாம பார்க்க போறோம். இன்னும் ஒரு 2 வசனங்களை பார்த்து நாம் ஜெபித்து முடிக்க போறோம்.